பல கூட்டணிகள் உடையும் அபாயத்திலும் பல கூட்டணிகள் மிகப்பெரிய முரண்பாட்டிலும் இருப்பதை பார்க்க முடியுது. எதுக்கு இந்த மௌனம்? நாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கெட்ச் எப்படி இருக்கு? ஏன் இந்த பதற்றமான சூழ்நிலையிலும் வாய மூடிட்டு இருக்காரு எடப்பாடி? வணக்கம் தோழர்களே. 2026 தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பயே அனல் பறக்க ஆரம்பிச்சு அரசியல் கட்சிகள் பரபரப்பரன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல கூட்டணிகள் உடையும் அபாயத்திலும் பல கூட்டணிகள் மிகப்பெரிய முரண்பாட்டிலும் இருப்பதை பார்க்க முடியுது. இதுக்கு இடையில தான் ஆபரேஷன் ஏடிஎம்கே என்கிற ஒரு ஸ்கெட்சோடு களம் இறங்கி இருக்கிறார் அமித்ஷா. ஆபரேஷன் ஏடிஎம்கேல என்ன உள்வேலை பார்க்க போறாருன்னா, தனக்கு அடக்கி வாசிக்கிறவங்கள முதலமைச்சரா ஆக்குறது, கொஞ்சம் எகிர்றவங்கள ஓரமா கட்டுறது. இதன் அடிப்படையில எஸ்பி வேலுமணியை முதலமைச்சராக்குகிற ஒரு ஸ்கெட்சோடு களம் இறங்கி இருக்கிறார் அமித்ஷா. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி பல குழப்பங்களை கொண்ட கூட்டணியா இருக்கு. தொடக்கத்துல இருந்து அமித்ஷா பேசிக்கிட்டே இருக்காரு, பாஜக கும்பல் பேசிக்கிட்டே இருக்கு, அதிமுகவினர் அமைதி காக்குறாரு. அதுலயும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அந்த எடப்பாடி அவர்கள் அமைதியா இருக்க சொல்லி கட்டளையும் இருக்காரு. அந்த அளவுக்கு மௌனம் காக்குறாங்க. ஏன், எதுக்கு இந்த மௌனம்? இங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு, ஒரு அரசியல்ல ஒரு தெளிவான முடிவு ஒண்ணு இருக்கு. என்ன? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது இவர்கள் முடிவு. அதனால எத்தனை கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தாலும் மாநிலத்துல அந்த திமுகவோ அதிமுகவோ ஆட்சி அமைப்பது என்பது இதுவரை இருக்கிற ஒரு வழக்கமான ஒன்னாவும் இருக்கு. இதை உடைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கு பாஜக. அதனாலதான் அமித்ஷா தொடக்கத்திலிருந்தே இதை பேசிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து நீங்க என்ன புதுசா சொல்றீங்கன்னு கேட்டக்கூடாதுன்னு பக்கத்துல நம்ம எடப்பாடியார உட்கார வச்சுக்கிட்டு அவரை கைய கட்டி இப்படி உட்கார வச்சுட்டு அமித்ஷா ஏதோ பெரிய பண்ணையார் மாதிரியும் அமித்ஷா என்னமோ நம்ம எல்லாம் கொத்தடிமைங்க மாதிரியும் கைய கட்டி உட்கார வச்சு பேச வச்சதுக்கு நமக்கே காண்டாச்சு. ஏதோ அமித்ஷா வந்து சட்டாம்புள்ள வேலை பார்த்தாரு அன்னைக்கு. நாங்க வந்து என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க 2026 அப்படி இப்படின்னு அளந்து விட்டுட்டு போறாரு. இவர் பாவம், அது என்டிஏ கூட்டணியின் கூட்டாட்சி அமைகின்றாரு. நம்மாலும் அப்புறம் பேன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு. அன்னைக்கு நமக்கே எரிச்சல் ஆயிடுச்சுங்க. ஆனா இவர் அமைதியா இருந்தாரு. அதுக்கு பிறகு அண்ணாமலை தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி தான் 2026 என்று அறிவிக்கிறார், பேட்டி கொடுக்கிறார். அன்னைக்கு இவங்க அமைதியா இருக்கிறாங்க. அடுத்து அக்கா தமிழிசை ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் தான் தமிழ்நாட்டுல 2026 அமையும். ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார்னா என்ன அப்படின்னா 3 என்ஜின் சர்க்கார். இப்ப மேல வந்து அமித்ஷா மோடி என்கிற டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கு. தமிழ்நாட்டுல ட்ரிபிள் என்ஜின் சர்க்காரா, அவங்களோட சேர்த்து ஒரு முதலமைச்சரை சேர்த்துப்பாங்க போல இருக்கு. ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்கதான் அப்படி சொல்றாங்க அப்படின்னா நயினாரு போற போக்குல நாங்க கூட்டணி ஆட்சி தாங்க அமைப்போம் அப்படின்னு அவரும் அடிச்சு விட்டுட்டு போறாரு. அதுலயும் குறிப்பா ஹெச் ராஜா சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்பதை நாடாளுமன்ற குழு முடிவெடுக்கும்ன்றாரு. யாருக்கு வந்து முடிவெடுப்பாங்க? இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி, உழைக்கிற மக்களை கொண்டிருக்கிற ஒரு கட்சி அதிமுக. அந்த கட்சியில முதலமைச்சரா வரணும். அந்த கட்சி தலைமையின் கீழே கூட்டணியில இருக்கிற ஓட்டே இல்லாத, ஜெயிக்கவே தகுதி இல்லாத, நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிச்சிட்டு இருந்த நீங்க ஒட்டுண்ணி போல அதிமுகவுல முதுகுல ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சு 4 சீட்டு ஜெயிச்சோன்னே நாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுப்போம் அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கெட்ச் எப்படி இருக்கு? ஏன் இந்த பதற்றமான சூழ்நிலையிலும் வாய மூடிட்டு இருக்காரு எடப்பாடி? இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேசுறாரு, கூட்டாட்சி 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 அப்படின்றத தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு அமித்ஷா. ஒரு 5-6 முறை சொல்லிட்டாரு. இவ்வளவு சொன்ன பிறகு ஏன் அமைதியா இருக்கிறீங்க? கொஞ்சம் ரோசப்படுங்கன்னே டக்குன்னு அண்ணாத்தைக்கு கோவம் வந்துருச்சு எடப்பாடியாருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, உளுந்தூர்பேட்டையில மாநாடு நடக்கும் போது பயங்கரமா கொந்தளிச்சிட்டாரு. நாங்கெல்லாம் 2026 எங்க ஆட்சி தான், நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு உருட்டிட்டு நாங்க தனிச்சு ஆட்சி அமைப்போம் அப்படின்றதையும் சேர்த்து உருட்டினாரு. ஆனா யாருக்கு வலிக்காம பாத்துக்கிட்டாருன்றது வேற. எதுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? இவ்வளவு விஷயம் எதுக்கு தேவையில்லாம அப்படின்னா, ஒரு புடி அதிமுகவினுடைய குடுமி பாஜக கையில இருக்கு. எப்படி? அதிமுகவினுடைய கொடி, அதிமுகவினுடைய சின்னம், அதிமுகவினுடைய பெயர், தலைவர்கள், இது எல்லாமே அதிமுக கையில இருக்கணும்னா அது பிஜேபி கையில இருக்கு. ஏன்னா இவங்க நினைச்சா ஒரு டம்மி பீஸ 2ஆ வச்சு உடைக்க வச்சு அந்த டம்மி பீஸ் கையில
கட்சியை ரெண்டா உடைச்சு விட்டுறது, அந்த டம்மி பீஸ் கையில இந்த எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துருது, கட்சி பேரு, கட்சி சின்னம், கட்சியினுடைய கொடி எல்லாத்தையும் கையில கொடுத்து விட்டுறது. இது எல்லாம் கையில கொடுத்துட்டாலே இது ஓரளவுக்கு பாமர மக்கள்கிட்டையும் தெரிஞ்ச ஒரு அடையாளம். இதை பார்த்தாலே ஓட்டு போடுவாங்க நிறைய மக்கள். அப்ப அதை வச்சு ஏமாத்தி நமக்கு அடிமையான ஒருத்தருடைய ஆட்சியை உருவாக்கிக்கலாம் அப்படின்றதான் பாஜக போடுகிற ஸ்கெட்ச். அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெல்லிக்கு செங்கோட்டையனை வர வச்சாங்க. செங்கோட்டையன் எதுக்கு நீங்க போய் டெல்லியில சந்திக்கணும்? ஏன்னா செங்கோட்டையன் இங்க இவருக்கு எதிரா, எடப்பாடிக்கு எதிரா பேசிட்டு தெரிஞ்சாரு. எடப்பாடி பேரை கூட மாநாடுகள்ல மேடைகள்ல சொல்ல முடியல. கேட்டா எங்க அம்மா படத்தை பின்னாடி வைக்கல, எங்க ஐயா படத்தை பின்னாடி வைக்கலன்னு ஒரு கதை சொல்றாரு. எனக்கு என்னன்னா, செங்கோட்டையன்லாம் ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்ச ஆளு, அவரை இப்படி போய் அங்க மண்டிடுவாருன்னா நம்ம நினைச்சு கூட பார்த்தோம். நான் நினைச்சு பார்த்தது இல்ல. ஏன்னா அவர் சட்டமன்றத்திலே சொன்னவருங்க, தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி அமைக்கும், ஒருபோதும் டெல்லியிலிருந்து வருகிற தேசிய கட்சிகள் இங்க வாலாட்டக்கூடாதுன்னு சட்டமன்றத்திலே சொன்னவர். அவர் போய் அங்க மண்டிடுவார், நமக்கு என்ன தெரியும்? இப்ப அவரை மிரட்டி வைக்கிறதா சொல்லிட்டு அவரை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கு இந்த கூட்டம். நீ ஓவர் ஆடுனா நான் செங்கோட்டையனை இது பண்ணிடுவேன். ஆனா தெரியும் இப்ப எடப்பாடி என்ன சிக்கல்னா, எடப்பாடி முரண்டு பிடிப்பாரு, எடப்பாடி முதுகுல குத்துவாருன்னு பேர் வாங்கியிருக்காரு. எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு சின்னம்மாவை தூக்குனதும் அவர் தான், டிடிவி தினகரனை தூக்குனதும் அப்படிதான். அப்ப எல்லாரையும் தூக்கி விட்டுட்டு நிப்பாரு. இவருக்குன்னா எதை வேணாலும் செய்வாருன்னு தெரியும் பாஜகவுக்கும். சோ என்னையா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த எடப்பாடி நமக்கு டேஞ்சரானவர். இப்ப செங்கோட்டையன் பிரச்சனை என்னன்னா, அவருக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரியும், திராவிட அரசியல் தெரியும், அவரும் டேஞ்சர் தான். இப்ப யாரு இவருக்கு தேவைப்படுறான்னா, டம்மியா எது சொன்னாலும் கையை கட்டி வேலை பார்க்கிற ஒரு பீஸ் தேவைப்படுது. அப்படி இவங்க ஆபரேஷன் ஏடிஎம்கேல கண்டுபிடிச்ச பீஸ் தான் எஸ்பி வேலுமணி. இது இன்னைக்கு நேத்து இல்ல, இவங்களுடைய 2 வருஷத்துக்கு மேல அவங்க போட்ட பிளான்ல எஸ்பி வேலுமணிய கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணி நிறைய வேலை பாக்குறாரு. சசிகலா கூட பேசவே கூடாதுன்னு அதிமுக போட்டு வைக்கும் போது சசிகலாவை ரகசியமா சந்திக்கிறாரு எஸ்பி வேலுமணி. இதே எஸ்பி வேலுமணி தான் வீட்டு கல்யாணத்துக்கு பாஜகவை இன்வைட் பண்றாரு. கூட்டணியே கிடையாது. கூட்டணி இல்லாத போதே அண்ணாமலை இவருடைய வீட்டு திருமணத்துக்கு போறாரு. அவர் காலில் அத்தனை கும்பல விழுந்து எந்திரிக்குது. கூட்டணி இல்ல. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை தான் அதிமுகவை ரொம்ப கேவலமா பேசினவரு, ஜெயலலிதா அவர்களையும் மத்தவங்களையும் ரொம்ப அவமானமா பேசினவரு, ஜெயலலிதா அவர்களை விட என் மனைவி பெரியாள்னு சொன்னவரு, நான் கணக்குல வேலை பார்க்க வரல, செக்ரட்டரி வேலை பார்க்க வரல, நான் தலைவர் அப்படின்னு சொன்னவரு, அதிமுகவை டேமேஜ் பண்ணதுல அண்ணாமலைக்கு பெரிய இடம் உண்டு. அப்படிப்பட்ட கூட்டணி இல்லாத காலகட்டத்திலேயே தான் வீட்டு திருமணத்துக்கு அண்ணாமலை கூப்பிட்டு இருந்தாரு எஸ்பி வேலுமணி. இது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போன மாசம் RSS 100ஆண்டு விழா, அந்த 100ஆண்டு விழாவில் மோகன் பகவத்துக்கு வேல் கொடுக்குறாங்க. இவரும் போய் நடுவுல நிக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு. இந்த கூட்டணியே அமையாத போது ஈசா யோகா மையத்துக்கு போயிருக்கிறாரு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள போனார்னா அவரை போய் ரகசியமா சந்திக்கிறாரு எஸ்பி வேலுமணி. அப்பெல்லாம் கூட்டணி கிடையாது. ரகசியமா சந்திக்கிறாரு, ஒரு ஹோட்டல்ல போய் சந்திக்கிறாரு, பல இடத்துல சந்திக்கிறாரு. திடீர்னு 2-3 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு குண்டை தூக்கி போடுறாரு. எங்க அம்மாவை மட்டும், ஜெயலலிதா அவர்களை அம்மாவை மட்டும் அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போயிருந்தோம்னா அவங்கள உயிரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு 4 மாசத்துக்கு முன்னாடி பேசுறாரு. ஏன் பேசணும்? இத்தனை வருஷம் ஓடி போச்சு, கிட்டத்தட்ட நெருங்கி 2016 இறந்தவங்க, இவ்வளவு வருஷம் ஓடி போச்சு, திடீர்னு பேசுறாரு எங்க அம்மாவை நாங்க அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போயிருந்தோம்னா காப்பாத்திருக்கலாம்னு. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? எடப்பாடியார் ஆட்சி காலத்துல, ஓபிஎஸ் ஆட்சி காலத்துல எங்க அம்மா கொல்லப்பட்டாங்க, எங்க அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போடாம உள்ள போட்டது இந்த கும்பல் தான் அப்படின்னு இந்த கும்பலை சிக்க வச்சுட்டு இவர் தப்பிச்சுக்கிறாராம். இதுக்கடையில இன்னொரு வேலையும் நடந்திருக்கு. பெரியப்பா ஆர்டர் போட்டிருக்காரு மோடி. என்ன ஆர்டர் தெரியுங்களா? எங்க கட்சி சின்னத்தை, எங்க கட்சி கொடிய, எங்க கட்சி தலைவர்கள் படங்களை, எங்க கட்சியினுடைய பெயரை பயன்படுத்த கூடாது அப்படின்னு டிடிவி தினகரன் மேல அதிமுக ஒரு வழக்கு தொடுத்திருந்தது. இதெல்லாம் பயன்படுத்த கூடாதுன்னு. அந்த வழக்க போன ஏப்ரல் 16ஆம் தேதி 2025 இந்த வழக்கு வாபஸ் பெற்றிருக்க அதிமுக, சத்தமே இல்லாம. அப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு மிரட்டல் நடந்துகிட்டே இருக்கு, கட்சியை உடைக்க போறேன்ற வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல அமித்ஷாவுடைய ஸ்கெட்ச் தமிழ்நாட்டுல கால் பதிக்கிறதோ இல்லையோ, ஆனா இந்த கட்சியை உடைச்சிட்டோம்னா இவங்க மூலம் கிடைக்கிற ஒரு கூட்டத்தை வச்சுட்டு நாங்க மகாராஷ்டிராவில எப்படி ஒரு ஆட்சி அமைச்சோமோ அதே போல நாங்க ஆட்சி அமைச்சிட்டு அடுத்து உள்ள புகுந்த ஆடி முடிச்சு நாங்களே ஆட்சிக்கு வந்துருவோம் என்கிற ஸ்கெட்ச் தான் அது. அதன் அடிப்படையில தான் எஸ்பி வேலுமணி தலைமையில 33 எம்எல்ஏக்கள் அவர் கூட இருக்காங்க. 33 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி கூட தொடர்புல இருக்கிறாங்க.
எப்ப ஒரு கூப்பிட்டாலும் எங்க வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடையும் எஸ்பி வேலுமணி பண்ணி வச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் அமித்ஷா கிட்டையும் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்ட போது நம்ம எடப்பாடியாருடைய பேரை சொல்லல. புரியுதுங்களா? நீங்க எல்லா புள்ளியும் கனெக்ட் பண்ணி பாருங்க, கணக்கு சரியா வரும். அப்ப எடப்பாடியார் பேரை ஏயா சொல்லலன்னா, அவர் லிஸ்ட்ல எடப்பாடி இல்லை. எடப்பாடி தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னமும் பண்ணுவாருன்னு அவருக்கு தெரியும். சோ அந்த லிஸ்ட்ல எடப்பாடி இல்லை. ஒன்னு செங்கோட்டையன், இன்னொன்னு எஸ்பி வேலுமணி. செங்கோட்டையனுக்கு அரசியல் தெரியும், அதனால அவர் செகண்ட் லிஸ்ட்ல தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறது எஸ்பி வேலுமணி. இந்த திட்டமிட்டதோடு தான் நாங்க நாடாளுமன்ற குழு தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும்னு வாய்கிலேயே பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுக கும்பல் மீடியா தோறும் உட்கார்ந்துட்டு உருட்டி விட்டுட்டு இருக்கு. ஆனா பின்னாடி அதிமுகவை உடைக்கும் சதியோடு களமிறங்கி இருக்கிறது பாஜக. ஆபரேஷன் ஏடிஎம்கே. புரிஞ்சுக்கோங்க.